வணக்கம். நம்ம இன்னைக்கு இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, இடியாப்ப மாவு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு 4 ஏலக்காய். நம்ம முதல்ல தேங்காய மிக்ஸியில போட்டு, தேங்காயும், ஏலக்காயும் மிக்ஸியில போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுக்கணும். பால் எடுத்துட்டு, ஃபஸ்ட்டு நம்ம பெரிய அரிப்பில போட்டு அரிக்கணும். அரிச்சிட்டு 2வது சின்ன அரிப்புலயும் அத நம்ம அரைச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம மாவு பிழியும்போது அந்த சில்லுல மாட்டிக்கிடும் தேங்காயோட நார். அதனால் அரிச்சிட்டு பால் எடுத்துட்டு பால் கூட கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச தண்ணீரை நம்ம மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் இளக்கமாக இருந்தனால ஒரு 5 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டேன். ஒரு 5 செகண்ட் மேலே நம்ம கிண்டக்கூடாது அடுப்பில் வச்சு. அப்படி கிண்டினோன்னா மாவு ரொம்ப ஹார்டாக மாறிடும், நம்ம பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் மட்டும் அடுப்பில் வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த மாவை நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த மாவு ஆறுனதுக்கப்புறமா நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணெயில் கையை முக்கி அந்த மாவில் நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். அப்புறம் இடியாப்பம் தட்டுலையும் எல்லா தட்டுகள்லையும் நம்ம தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இடியாப்பம் அச்சுலையும் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டாண்டில் எல்லா இடியாப்ப தட்டுகளையும் எடுத்து வச்சு இட்லி சட்டியில் தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டாண்ட் எடுத்து நம்ம உள்ளே வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்தில் இடியாப்பம் நல்லா வெந்துடும். 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ நல்ல டேஸ்டியான சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயாச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.